போதைப் பொருள் விற்பனை வழக்கில் கைது செய்யப்பட்ட காவலரை சஸ்பெண்ட் செய்து அதிகாரிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். முழு விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன் வணக்கம். முழு விவரங்கள் என்ன? தேன் மட்டும் இல்லாம தேன் மெழுகு மகரந்தத்தின் மூலமா உங்களுடைய லாபத்தை அதிகரிக்கணுமா? இப்பவே ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி எப்படின்னு கத்துக்கோங்க. எழும்பூரில் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக பாலசுப்ரமணியன் மற்றும் மற்றொரு பெண்ணை என 2 நபர்களை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இவர்களிடம் இருந்து 700 கிராம் மெத்தப்பட்டமைன் என்ற போதைப் பொருளை பறிமுதல் செய்யப்பட்டது. குறிப்பாக கைது செய்யப்பட்ட பாலசுப்ரமணியனிடம் நடத்திய விசாரணையில பல்வேறு தகவலான வெளியானது. குறிப்பாக இந்த மெத்தப்பட்டமைன் போதைப் பொருளை கொடுத்தது யார் விசாரணை மேற்கொண்ட போது வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த காவலரான அருண் பாண்டியன் என்பவர் கொடுத்திருப்பதை தெரிய வந்ததை அடுத்து அவரை நேற்று எழும்பூர் போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்படும் போதைப் பொருள் மற்றும் இதர் கோர்ட்டிற்கு ப்ராப்பர்ட்டியாக கொண்டு செல்லப்படும் போதைப் பொருள் என அனைத்தையும் சிறுக சிறுக இவர் திருடி இதனை பாலசுப்ரமணியிடம் கொடுத்து விற்பனை செய்திருப்பதும் அதுல பணம் சம்பாதிப்பதும் விசாரணையில தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து நேற்று காவலர் அருண் பாண்டியனை எழும்பூர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிறையில் அடைக்கக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக காவலர் அருண் பாண்டியனை தற்போது சஸ்பெண்ட் செய்து உயரதிகாரிகள் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளனர். இதே போல திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல 20 லட்சம் ரூபாய் அவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திருவல்லிக்கேணி சிறப்பு உதவி ஆய்வாளரான ராஜா சிங் என்பவரை சஸ்பெண்ட் செய்து உயரதிகாரிகள் பிறப்பித்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சாலமன்.